ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 11. சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து முத்து வந்து வீட்டுக்கு வரும்போதே மாலையை கொண்டுட்டு வர்றாரு. வந்து ஓடி வந்து வீட்டில் எல்லாரையும் கூப்பிடுறாரு. அண்ணாமலை கிட்டே எல்லாரையும் கூப்பிட சொல்றாரு. அப்புறமா எல்லாரும் வந்தோடனே, இப்போ நான் இந்த மாலையை மீனா கழுத்துல போடுவேன், எல்லாரையும் கைத்தட்ட சொல்லுப்பா, அப்புறமா என்ன விஷயம் சொல்றேன்னு சொல்லிட்டு மாலையை போட்டோடனே மீனாக்கு வந்து விஜயா, ரோகிணி, மனோஜ் இவங்க 3 பேர தவிர வேற எல்லாருமே கை தட்டுறாங்க. பாருங்கப்பான்னோனே, "டேய் தட்டுடா" அப்படின்னோனே, இப்போ மனோஜ் எல்லாருமே கை தட்டுறாங்க. அப்புறமா "என்ன விஷயம் சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. அப்புறமா அண்ணாமலை கிட்ட வந்து முத்து சொல்றாரு, "இன்னைக்கு மீனா வந்து இந்த மாரி அந்த டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்திருந்தாளப்பா, அந்த இடத்துக்கு வராமலே வீட்ல இருந்தே செஞ்சுட்டா" அப்படின்னோனே, "ஏன் உன் ஒய்ஃப் என்ன எதுவும் மெக்னீஷியனா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு மெஜிஷியனான்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. டெக்னாலஜி இருக்குல்ல. அத வச்சு தான் அவ செஞ்சான்னோனே, "ஓ! டெக்னாலஜி பத்தி நீ எனக்கே சொல்லி தரியா?" அப்படின்னோனே, "இருடா" அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா நடந்ததெல்லாம் முத்து வந்து அண்ணாமலை கிட்ட சொல்றாரு. அம்மாக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ கால்ல பண்ணதெல்லாம் சொன்னோனே, இப்ப அண்ணாமலை வந்து வாழ்த்து சொல்றாரு. அதே மாரி ஸ்ருதி, ரவி எல்லாருமே பாராட்டுறாங்க. அப்புறமா முத்து என்ன சொல்றாருன்னா, "இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு வேலை பார்த்துருக்கனால, இன்னைக்கு என்ன சமைக்கலாம்? நீயே சொல்லு மீனா. மட்டன், சிக்கன் என்ன வாங்கலாம்?" அப்படின்னோனே, மீனா வந்து முத்துவ கிச்சன் கூட்டு போறாங்க. என் ஒய்ஃப் தனியா சொல்லுவா. நான் போய் கேட்டுட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாரு. "மொத தண்ணிய குடிங்க" அப்படின்னு மீனா சொல்லிட்டு, அப்புறமா மீனா வந்து விஜயா ஃபோன் பண்ணுனதெல்லாம் கேட்டாங்களா, அதெல்லாம் முத்துக்கிட்ட சொன்னோனே, "உண்மையாவா சொல்றா?" அப்படின்னோனே, "ஆமாங்கன்னோனே, இங்க வா இவங்கள்ட்ட இப்ப கேட்காம விடக்கூடாதுன்னு" சொல்லிட்டு முத்து நேரா வர்றாரு. "அது நம்ம வீட்ல நெறைய நடிகைகள்லாம் இருக்காங்கப்பா" அப்படின்னோனே, "என்னடா என்னாச்சுன்னோனே", இப்போ முத்து எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. உடனே விஜயாவ வந்து அண்ணாமலை திட்டுறாரு. அப்புறமா ஸ்ருதியும் வந்து, "ஆமா, உங்களுக்கு தான் மீனா பிடிக்கவே பிடிக்காதுல்ல. உங்களுக்கு உடம்பு சரியில்லாட்டி, நீங்க ரோஹிணிக்கோ, அங்கிளுக்கோ தானே கால் பண்ணியிருப்பீங்க. அவங்க உங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருப்பாங்கல்ல. நீங்க அப்ப வேணும்னே தானே பண்ணியிருக்கீங்க" அப்படின்னு ஸ்ருதியும் கேட்குறாங்க. அப்புறமா அண்ணாமலை திட்டுறாரு. இப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, "நான் வந்து ஒரு புது தொழில் தொடங்க போறேன்ப்பான்னோனே", "என்னடா?" அப்படின்னோனே, "இந்த மாரி டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். நானும் செல்வமும் சேர்ந்து. இந்த வீட்ல வந்து ஒரு போர்டு மட்டும் வைக்கலான்னு இருக்கோன்னோனே", இப்ப ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, "அந்த மாரி வச்சோம்னா கமர்ஷியல் ஆயிரும். நம்ம கரண்ட் பில் எல்லாம் கூட வந்துரும்" அப்படின்னோனே, "இல்லப்பா தொடங்குற அன்னைக்கு மட்டும் தான் போர்டு வைப்போம். அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ரோடு இருக்குல்ல, அதுல சொல்லிக் குடுத்துக்குவோம்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, "இந்த வீட்ல எனக்கும் தான் உரிமை இருக்குது. நீ வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. விஜயாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்போ உடனே மீனா ஓடி வந்து, "இப்படிங்க இந்த நேரத்துல இத போய் கேட்டீங்கன்னோனே", "அம்மா வந்து ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணி மாட்டிட்டாங்கல்ல. அதனால இந்த நேரம் பேச மாட்டாங்க. அமைதியா இருப்பாங்க. அதனால தான் நான் சொன்னேன்னோனே", இப்போ முத்துவும் ரவியும் வந்து மீனாக்கு சாரி ரவியும் ஸ்ருதியும் வந்து முத்துக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ மீனா இதுதாங்க டெக்கரேஷனுக்கு வந்த காசுன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட குடுத்தோனே, முத்து இருன்னு சொல்லிட்டு, "ஏங்க காச என்னைய வச்சுக்கோங்க சொல்வீங்கன்னு பார்த்தா, நீங்க பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னோனே", "இரு சொல்றேன்" அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து பேங்க்லேருந்து ஒருத்தர் வர்றாரு. வந்து மீனாக்கு வந்து கரண்ட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி செக் புக் எல்லாமே குடுத்துட்டு போறாரு. எப்படி உடனே கிடைச்சிச்சு?" அப்படின்னு மீனா கேட்கும்போது, "1 வாரத்துக்கு முன்னாடியே நான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பேங்க் புக் வந்துருச்சு. அடுத்து நம்ம ஜிஎஸ்டி வாங்கிடலாம்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்போ விஜயா வந்து மனோஜ முறைச்சுக்கிட்டே உட்காந்துருக்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, நாளைக்கு தான் ப்ரொமோஷன். கிருஷ்ண வந்து அவங்க பாட்டி ஸ்கூல்ல விட போம்போது, முத்து பார்த்து ஓடி வந்து பேசுறாரு. இப்ப ரோகிணி ஃபோன் பண்ணி, "என்னம்மா ஒரு அவசரத்துக்கு ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறன்னு" சொல்லி திட்டுனோனே, இந்த மாரி முத்து எங்கள பார்த்துட்டாங்கிற விஷயத்த அவங்க அம்மா சொல்றாங்க. அதோட என்னோட ப்ரொமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.